இன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போயிடும் அன்புன்னு. அன்பு இருக்கா? இருக்கு. ஆனால் அந்த அன்பிலே 15 விதமான காரியங்கள் உள்ள அடங்கி இருக்கிறது. ஒரு சாப்பாடு என்றால் அந்த சாப்பாட்டுக்கு உள்ள அடங்கியது கூட்டு, பொரியல், அவியல், அது வறுத்த குழம்பு, சாம்பார், ரசம், மோர், தயிர், ஊறுகாய், அப்பளம். ஒரு மீல்ஸ், ஒரு சாப்பாடு, ஒரு ஃபுல் மீல்ஸ்னா அதுக்குண்டான உள்ள அடங்கியிருக்கிறது இவ்வளவு காரியங்கள் அடங்கியிருக்கிறது. எல்லாமே ஒவ்வொரு டேஸ்ட், ஒவ்வொரு ருசி. சாப்பாடுனா சாப்பாடு மட்டும் அல்ல, சாப்பாடுக்கு உண்டான எல்லா காரியங்களும் உள்ள அடங்கியிருக்கிறது. அதுபோல அன்பு என்கின்ற ஒரு காரியத்திலே 15 விதமான உள்ள அடங்கிய காரியங்கள். இதில் அன்புக்கு உதாரணம், அடையாளம், இந்த காரியங்கள் இருந்தால்தான் அன்பு. இப்பொழுது நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 13 4 5 6 7 8 ஆகிய வசனங்களை வாசிக்கலாமா? அன்பு நீடிய சாந்தம். முதல்ல நீடிய சாந்தம். தயவும் உள்ளது, தயவு. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. அல்லேலூயா. 15 விதமான காரியங்கள் அடங்கி இருக்கிற இந்த அன்புக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? சபை எப்படி இருக்கிறது? ஏன் சபையில் ஆட்கள் இல்லை? ஏன் குறைகிறார்கள்? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஏன் ஜனங்கள் குறைகிறார்கள்? அந்த பக்தி, அந்த அன்பு இல்லையே. ஏன் பிறரிடத்தில் அந்த அன்பு இல்லை, அந்த குடும்பத்தில் அன்பு இல்லை, பக்கத்து வீட்டில் அன்பு இல்லை, வேலை செய்கிற இடத்துல அன்பு இல்லை, பழகிற இடத்துல அன்பு இல்லை. இந்த அன்பில்லாத காரணத்தினால் அநேகர் நம்மிடத்தில் ஒட்ட மாட்டுகிறார்கள், நம்மிடத்தில் சேர மாட்டுகிறார்கள். அன்பு எல்லாவற்றையும் சகிக்கும். அன்புக்கு பொறாமைன்னு ஒன்று கிடையாது. இந்த வேதாகம் முழுவதும் நம்ம எடுத்துக்கொண்டால் ஒரே ஒரு வார்த்தை, அன்பு.